இந்த புராணங்களில் மிகவும் மர்மமான மற்றும் எதிர்பார்க்கப்படும் அவதாரம் கல்கி அவதாரமாகும். விஷ்ணு பகவானின் 10வது மற்றும் இறுதி அவதாரமாக கல்கி கூறப்படுகிறார். இந்த அவதாரம் இன்னும் நிகழவில்லை என்பதால் இதன் மீது மக்களுக்கு அதிக ஆர்வமும் பயமும் உள்ளது. புராணங்களின்படி நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகம். இந்த யுகத்தில் தர்மம் குறைந்து பொய், பேராசை, அநீதி, வன்முறை மற்றும் சுயநலம் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மனிதர்கள் ஆன்மீகத்தை மறந்து பணம் மற்றும் அதிகாரத்திற்காக வாழ ஆரம்பிப்பார்கள். குடும்ப உறவுகள் பலவீனமாகும். இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும். இதுவே கலியுகத்தின் அடையாளங்கள் என புராணங்கள் கூறுகின்றன. அப்போது உலகத்தில் தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த விஷ்ணு பகவான் கல்கி அவதாரமாக பூமிக்கு வருவார் என்று நம்பப்படுகிறது. கல்கி வெள்ளை குதிரையின் மீது அமர்ந்து கையில் ஒளிவீசும் வாளுடன் தோன்றுவார் என்று விஷ்ணு புராணம் குறிப்பிடுகிறது. அவர் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை காப்பாற்றுவார். சில புராணங்களில் கல்கி அவதாரம் ஷம்பலா என்ற புனித கிராமத்தில் பிறப்பார் என்றும் கூறப்படுகிறது. அவர் வருகைக்குப் பிறகு கலியுகம் முடிந்து புதிய சத்தியயுகம் ஆரம்பிக்கும் என்று நம்பப்படுகிறது. கல்கி அவதாரத்தின் உண்மையான அர்த்தம் வெறும் அழிவு அல்ல, அது மனிதர்களின் மனதில் இருக்கும் தீமைகளை அழித்து உண்மை மற்றும் தர்மத்தை மீண்டும் கொண்டு வருவதை குறிக்கிறது. இன்றும் பலர் உலகில் நடக்கும் மாற்றங்களை பார்த்து கல்கி அவதார காலம் நெருங்கிவிட்டதா என்று கேட்கிறார்கள். அதனால் கல்கி அவதாரம் இந்து சமயத்தில் மிகவும் மர்மமான தலைப்பாக உள்ளது. தர்மம் குறையும்போது தெய்வீக சக்தி உலகை காப்பாற்ற வரும்.